அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏழைகளுக்கான நியதி இந்த உலகத்தில் நம் நாட்டில் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஏழை, ஒரு கடகோடி ஏழை, அவனுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு. அந்த அநீதியை கொண்டு போய் யார்கிட்ட சொல்கிறது, எந்த இயக்கத்திட்ட சொல்கிறது, எந்த கட்சிகிட்ட சொல்கிறது? இவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் நாங்கள் இது செய்கிறோம், அது செய்கிறோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், எங்கள் இயக்கம் இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுற இயக்கம், இப்படிப்பட்ட இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு மாறுதட்டிக்கலாம். ஒரு ஏழை தனக்கு ஒரு அநீதி நடக்கக்குள்ள எந்த இயக்கத்தை எளிமையாக அவன் தொடர்பு கொள்வதற்கான வழிமுறை எங்கேயாவது இருக்கா அப்படின்னால் எங்கேயும் இல்லை. நாங்கள் இது செய்து விடுவோம், இந்த உலகத்தை மாற்றிவிடுவோம், தமிழ்நாட்டை மாற்றிவிடுவோம், எங்களை முதலமைச்சராக்கினால் நாங்கள் தலைகீழாக பிரட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிற இயக்கங்களாகட்டும், எந்த இயக்கமாகட்டும், அந்த கட்சி தலைவன் ஏழைக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஏழை அவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா? ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் நேரிலே சென்றாலும் பார்க்க முடியுமா? அது ஒரு கேள்விக்குறி. அப்படி பார்த்தாலும் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், பண செலவும் இல்லாமல் அவர்களுக்கான உதவி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு சர்வீஸ் சார்ஜாவது அங்கே இருக்கும். இப்படி ஒரு கடைகோடி ஏழை, அவனுக்கு ஒரு அநீதி நடந்துச்சு. ஒரு சமூகத்திலேயோ இல்லை அரசு அதிகாரினாலேயோ, ஒரு போலீஸ்காரர்னாலேயோ, இல்லை கோர்ட்டுனாலேயோ, கோர்ட்டுக்கு போகிறாரு, அவருக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கல. சரி, கோர்ட்டில் சரியான தீர்ப்பு கிடைக்கணும், உச்சநீதிமன்றத்துக்கு அவரால் போக முடியுமா? ஹைகோர்ட்டுக்கே போக முடியாத நிறைய நபர்கள் இருக்காங்க. இலவச சட்ட ஆலோசனை மையம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாம் சும்மா வெத்து சட்டம். இங்கே 1008 கட்சி இருக்குது, ஏழைகளுக்கான கட்சி, இந்த கம்யூனிஸ்ட்டு அப்படி இப்படி அப்படின்னு. அது வேண்டுமானால் ஒரு காலத்தில் காரல் மார்க்ஸுக்கு அடுத்தது லெனின் இருந்த காலத்திலலாம் அது ஒழுங்கினமாக இருந்திருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக இருந்த காலம் என்பது ஒரு 70 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு. இப்போல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் எப்படி இருக்குன்னா, எல்லா கட்சி போல தான் இருக்குது. எல்லா யோக்கியர்களும் அதுலேயும் இருக்காங்க, நல்லவர்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்படி ஏழைக்கென்று உதவும் இயக்கம் என்று தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னால் அது